எல்லாருக்கும் வணக்கங்க. விஐபி சிஸ்டம் சார்பாக எல்லாருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ வந்து மே 1 அன்றைக்கி நாங்கள் ஷூட் பண்ணுறோம். இம்மிடியட்டாக நாங்கள் அப்லோட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர்ஸ் வந்து நாங்கள் இன்றைக்கான ஆஃபர் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். 10,999 10,999 ரூபாய்க்கு வந்து ஒரு ஃபுல் செட் கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டர் வந்து நாங்கள் என்ன ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் வாங்கும்போது ஃபஸ்ட்டு பயம் என்னென்னா 3 மாதம் வேரண்டி வந்து எங்களுக்கு பத்தாது, 4வது மாதம் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு ஏதாச்சும் ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்றதுக்காக இந்த கம்ப்யூட்டர் நீங்கள் வாங்கும்போது ஒரு யூபிஎஸ் வந்து ஃப்ரீயாகவும் கொடுத்து 1 இயர் வேரண்டியும் ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் 11வது மாதம் ஏதாச்சும் சிஸ்டம் ப்ராப்ளம்னாலும் நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து 150 ருபீஸ்க்கு எனக்கு நீங்கள் கொரியர் அனுப்பி நீங்கள் வந்து அந்த சிஸ்டமோட ஃபால்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. மினிமம் லேபர் 350 ரூபா லேபர் கொடுத்தா போதும், உங்கள் கொரியர் சார்ஜ் பார்த்தா போதும். மதர் போர்டுக்கு 3000 ரூபாய் சார்ஜஸ் ஆகுது, எஸ்எம்பிஎஸ்க்கு 3000 ரூபாய் சார்ஜஸ் ஆகுது, ரேமுக்கு வந்து 2000 ரூபாய் சார்ஜஸ் ஆகுதுன்னு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. 1 இயர் ஹார்ட்வேர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஃபார் இன்றைக்கி மே 1க்கான புக்கிங். இந்த புக்கிங் இல்லாமல் 25 சாஃப்ட்வேர்ஸ் தரோம். இது ஏன் தரோம் அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து கஷ்டப்பட்டு ஒரு அவங்களால முடியுது ஒரு 8000 ரூபாய் 9000 ரூபாய் 10,000 ரூபாய் அதுக்குள்ளே நம்ம பையனுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி வாங்கி கொடுக்குறாங்க பசங்களுக்கு. எங்களுக்கு வந்து ஒரு 4 மாதம் கழித்து ஃபீட்பேக் எதனா நாங்கள் கால் பண்ணால், சார் கம்ப்யூட்டரில் வந்து நாங்கள் எதுவுமே யூஸே பண்ணல சார் அப்படின்னு. ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்டால், அதில் வந்து அவங்க போய் டவுன்லோட் பண்ணுறதுக்கோ இன்டர்நெட் வசதி இல்லாமலோ அதை ப்ராக்டிஸே பண்ணாமல் கம்ப்யூட்டர் எதுக்கு வாங்கி கொடுக்க முடியுது? பேரண்ட்ஸ் வந்து கஷ்டப்பட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம பசங்க +2 போகிறான், +1 போகிறான், 10th +1 10th பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்களால முடிஞ்சது. இப்போ வந்து பேமெண்ட் இருக்கிறவங்க வந்து 50,000 ரூபாய்க்கு 60,000 ரூபாய்க்கு கம்ப்யூட்டர் வாங்குறாங்க, ப்ராட்பேண்ட் போட்டு நல்லா யூஸ் பண்ணுறாங்க. இப்போது நம்ம லோ பட்ஜெட்டில் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி அந்த கம்ப்யூட்டர் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த 25 சாஃப்ட்வேர்ஸ் வந்து நாங்களே இன்ஸ்டால் பண்ணிடுறோம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த 25 சாஃப்ட்வேரும் வந்து நீங்கள் பசங்க படிக்கிறதுக்காக யூஸ் பண்ண முடியும். நீங்கள் 10,999 ருபீஸ்க்கு என்கிட்ட நீங்கள் கம்ப்யூட்டர் வாங்கும்போது அந்த கம்ப்யூட்டருக்கு வந்து இன்றைக்கி நாங்கள் 1 இயர் வேரண்டியும் ப்ரொவைட் பண்ணுறோம் அண்ட் யூபிஎஸ் ஃப்ரீயாக கொடுக்குறோம். 500 GB ஹார்ட் டிஸ்க் ஆல்ரெடி இருக்கும் சிஸ்டமில். அதை எடுத்துகிட்டு இன்றைக்கி புக்கிங் பண்ணுறவங்களுக்கு வந்து 1 TB ஹார்ட் டிஸ்க் தரோம், 1000 GB ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜுக்கு தரோம். ப்ளஸ் 25 விதமான ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ். இந்த சாஃப்ட்வேர்ஸ் மூலிமா பசங்க வந்து C++, ஜாவா, பைத்தான் அண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஒரு PDF டவுன்லோட் பண்ணி அதை எடிட் பண்ணி நீங்கள் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும் போது இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி 25 விதமான சாஃப்ட்வேர்ஸ் ப்ளஸ் 10,000+ ஃபாண்ட்ஸ் தரப்போகிறோம். ஸோ வந்து பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும், பசங்க வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்குறத தினமும் 2 ஹவர் ஒரு 1 ஹவர் அவங்க யூஸ் பண்ணி ஆகணும். அந்த பேரண்ட்ஸோட பெயின் வந்து எங்களுக்கும் புரியும். எங்களோட பேரண்ட்ஸ் எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க, வாங்கி கொடுக்குறது எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வாங்கி தரும்போது அந்த ஸ்டூடெண்ட் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப கேமில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டாமல், பேபி கேம் விளாட்றவங்க மேக்ஸிமம் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா 40,000 30,000 50,000 வாங்குவாங்க. இந்த லோ பட்ஜெட் கம்ப்யூட்டர் வாங்கும்போது ரொம்ப கவனமாக அதை வந்து படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும், தினமும் யூஸ் பண்ணணும். இந்த 1 இயர் வேரண்டியில் என்ன சப்போர்ட்னாலும் விஐபி சிஸ்டம்ஸாக நாங்கள் வந்து என்ன சப்போர்ட் கொடுக்க முடியுமோ நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து நீங்கள் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்ப தூரத்துலேருந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் 150 ரூபாயில் எனக்கு வந்து உங்களால் அங்கே நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து எனக்கு நீங்கள் 150 ரூபாயிலேருந்து 200 ரூபாக்குள்ளே அந்த ரிப்பேர் ஆகுது அப்படின்னா நீங்கள் எனக்கு அனுப்ப முடியும். பசங்க வந்து நல்லா யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த புக்கிங்கில் இருக்குது. ஸோ வந்து நான் அந்த சிஸ்டமை காட்டுறேன். 10,999க்கு வந்து இங்கே பாருங்கள், லெனோவோ திங்க்சென்டர் M91 அப்படின்ற பிராண்டட் CPU. இந்த CPU வந்து பார்த்திங்கன்னா i5 2nd ஜென்ரேஷன் ப்ராசஸரில் வருது, 4 GB ரேம் வருது, 128 GB SSD வருது, 500 GB ஸ்டோரேஜ் வருது, ஒரு 19 இன்ச் ஸ்லிம் மானிட்டர். எப்பவுமே நாங்கள் வந்து ரொம்ப ஓல்டு மாடல் மானிட்டர் தான் கொடுத்துட்ருந்தோம். இந்த வாட்டி ஸ்லிம் மானிட்டர் வந்திருக்கு. போன வாரமாக ஆஃபர் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த ஆஃபரில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்லிம் மானிட்டர் வரும். ப்ளஸ் கீபோர்டு மவுஸ், ஒரு ஜென்ரலாக நீங்கள் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒய்ஃபை அடாப்டரும் கொடுக்குறேன் இந்த 10,999ல். ப்ளஸ் யூபிஎஸ், நீங்கள் யூபிஎஸ்ஸே வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டாண்டே நீங்கள் கேட்டு பார்க்கலாம். 2,000 ரூபாய்க்கு கம்மி யூபிஎஸ் கிடையாது. ஸோ அந்த 2,000 ரூபாய் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா சிஸ்டமோட ரேட் எவ்வளோ வருது நீங்களே கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஆடியோ சிட்டின்னு சாஃப்ட்வேர் நம்பர் 1. ஆடியோ சிட்டியில் வந்து ஒரு MP3 பாட்டை போட்டு எடிட் பண்ணலாம். உங்களுக்கு கல்ச்சுரல்ஸோ ஸ்கூலில் வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமோ ஏதோ சம்திங் இருந்துச்சுன்னா நீங்களே வந்து அந்த பாட்டை எடிட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கேன்வா, 2வது சாஃப்ட்வேர் கேன்வாவில் வந்து நீங்கள் சில விஷயம் வந்து இமேஜஸை வந்து ஆல்ரெடி அங்கே எடிட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இமேஜஸில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மார்க்கெட்டிங் இமேஜஸையோ நீங்கள் உங்கள் காலேஜ் ஸ்கூல் ப்ரெசன்டேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம்.
எவ்ரிதிங்னு ஒரு டூல் இருக்குது. இந்த எவ்ரிதிங்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், அதுவும் நாங்கள் கொடுக்குறோம். உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து லாட் ஆஃப் ஃபைல்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த எவ்ரிதிங் சாஃப்ட்வேர் வந்து நல்லா அதை இண்டெக்ஸிங் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நீங்கள் போயிட்டு சர்ச்சில் போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் லோட் ஆகும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஃபீம், FEEM ஃபீம்ன்ற சாஃப்ட்வேர் உங்கள் ஃபோனில் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்க, டக்குன்னு நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அதை டக்குன்னு நீங்கள் வந்து உங்கள் ஃபோன்லேருந்து ஒயர்லெஸ் மூலிமா சிஸ்டமில் நீங்கள் ஏற்றலாம். அந்த ஃபெசிலிட்டிஸ்க்காக ஃபீம்ன்ற சாஃப்ட்வேர் கொடுக்குறோம். ஃபார்மேட் ஃபேக்ட்ரி அப்படின்ற சாஃப்ட்வேர் வீடியோ வந்து கன்வெர்ட்டர். நீங்கள் வந்து ஒரு 4K வீடியோ வந்து நம்மளால் ஃபோனில் வந்து பார்க்க முடியாது. ஸோ அந்த 4K வீடியோவை MP4 கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் MP4 3GB கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜிம்ப்ன்ற சாஃப்ட்வேர் கொடுக்குறேன். இமேஜ் எடிட்டர், இமேஜை வந்து எடிட் பண்ணலாம். சில இமேஜை வந்து டக்குன்னு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை போடணும், இல்லை ஒரு ரேஷன் கார்டை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணணும், அந்த ரேஷன் கார்டு ரொம்ப அழுக்காக இருக்குது, அதை கொஞ்சம் கலராக மாற்றணும். ஸோ அது மாதிரியான வேலையை நீங்கள் பண்ணலாம். அப்புறம் இங்க் ஸ்பேஸ், ஃபோட்டோஷாப்பில் என்ன ஒர்க் பண்ண முடியுதோ அதே மாதிரி இங்க் ஸ்பேஸ்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜாவா உங்களுக்கு தெரியும், ஜாவா வந்து கோடிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் குவாலிட்டியான வீடியோ வந்து நீங்கள் KMP பிளேயரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் லிபர் ஆஃபீஸ், இது வந்து MS ஆஃபீஸ் வந்து சம்டைம்ஸ் இல்லை அப்படின்ற போது இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் வந்து 11th போகும்போது 11th ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா லிபர் ஆஃபீஸ் தான் கொடுக்குறாங்க. வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இந்த மாதிரியான விஷயம்லாம் நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் MySQL போட்டிருக்கோம். அப்புறம் Node.js ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் பண்ணியிருக்கோம். நோட்பேட்++, வந்து நீங்கள் வெப் பேஜை டிசைன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நிறையா கோடிங் எடிட்டர் அது பண்ணிக்கலாம். OBS ஸ்டூடியோ உங்களுடைய ஸ்க்ரீனை வந்து ரெக்கார்ட் பண்ணி நீங்களே யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும்னா ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸிங் வந்து நீங்கள் OBS ஸ்டூடியோவில் பண்ணிக்கலாம். PDF கியர் வந்து ஒரு இப்போ அப்துல் கலாமை பற்றி நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஒரு PDF டவுன்லோட் பண்ணுறீங்க, டவுன்லோட் பண்ணதை அதை வேர்டாக கன்வெர்ட் பண்ணால் நீங்கள் நிறைய விஷயத்தை எடிட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து 10 பேஜ் நீங்கள் PDFல டவுன்லோட் பண்ணுறத வேர்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த PDF கியர் உங்களுக்கு யூஸ் ஆகும். அந்த PDF கியர்லேருந்து கன்வெர்ட் பண்ணது வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் வந்து சில ஷார்ட்கட்ஸ் எல்லாம் ரொம்ப சுருக்கமாக ஒரு 10 பேஜ் இருக்கிற ஒரு அப்துல் கலாமோட எஸ்ஸேவை நீங்கள் வந்து ஒரு ஷார்ட்கட்டாக பண்ணி ஒரு பேஜுக்கு கொண்டு வந்து அதை நீங்கள் படிக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் Picasa 3 இமேஜை வந்து நல்லா ஜூம் பண்ணுறது, இமேஜை எடிட் பண்ணுறது, இது மாதிரியான விஷயம் Picasa 3ல் பண்ணலாம். அண்ட் பைத்தான் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் கோடிங்காக, ஸ்கைலாப் கோடிங்காக பண்ணியிருக்கோம். சப்ளைம் டெக்ஸ்ட் கோடிங்காக பண்ணியிருக்கோம். டர்போ C அண்ட் C++ அதுவும் ப்ரோக்ராமிங்காக பண்ணியிருக்கோம். டைப்பிங் ப்ராக்டிஸ், நீங்கள் வந்து டைப்ரைட்டிங் கிளாஸ் போகிறீங்க, அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அல்ட்ரா வியூவர், ஏதாச்சும் சிஸ்டம் ஃபால்ட் வருதுன்னும் போது என்னால் உங்கள் சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அல்ட்ரா வியூவர், ஆக்சுவலி எனி டெஸ்க் டீம் வியூவர் எப்படி ஒர்க் ஆகுதோ ஸோ அல்ட்ரா வியூவர் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும், அது பண்ணியிருக்கோம். விஷுவல் ஸ்டூடியோ வந்து கோடிங்காக பண்ணியிருக்கோம். WPS ஆஃபீஸ், MS ஆஃபீஸ் எப்படி நீங்கள் வந்து பெய்டு சாஃப்ட்வேரோ அதே மாதிரி தான் லிப்ரா ஆஃபீஸ் அண்ட் WPS ஆஃபீஸும் உங்களுக்கு யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் கிரியேட் லோக்கல் ஹோஸ்ட் டேட்டாபேஸ் ஃபைல் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு 25 சாஃப்ட்வேர் வந்து நாங்கள் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். முதல்ல புக்கிங் பண்ணுற 10 நபர்களுக்கு தான் எங்களால் பண்ண முடியும். ஏன் அந்த சுச்சுவேஷன்னா இது இன்ஸ்டால் பண்ணுறது ஃப்ரீயாகவே இருந்தாலும், இன்டர்நெட்டில் ஃப்ரீயாக கிடைச்சாலும் இது இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எங்களால் முடிஞ்சது 10 பேருக்கு எங்களால் பண்ண முடியும். ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸோட ஒரு 10,000+ ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபாண்ட்டோட ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு காப்பி பண்ணி தரோம். அதையும் நாங்கள் வீடியோவில் கொடுக்குறோம் எப்படி அதை பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஆஃபீஸ் பாருங்கள், பல மாடல்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டாக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த 10,999 ஏன் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, செகண்ட் ஜென்ரேஷனில் இந்த 25 சாஃப்ட்வேரும் ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை 11,999, 12,999, 20,000, 25,000 எது பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும், வேகம் அதிகமாக இருக்கும். ஸோ மினிமம் அட்லீஸ்ட் 10,999 ஆச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது சிஸ்டமுக்கு 1 year வாரண்டியோடு நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெமோ இப்போ நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த CPUவில் இந்த 19 inch மானிட்டர் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதோட டூப்ளிகேட் 2 மானிட்டர் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு மானிட்டர் வரும். ஸோ இதில் எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வர 10 புக்கிங்க்கும் நாங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோன்றதை தம்பி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சொல்லுமா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் ஆடாசிட்டி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அது ஓப்பன் பண்ணி காட்டுறப்பாருங்க. இது வந்து ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி நம்ம ஒரு MP3 ஆடியோவை வந்து எடிட் பண்ணுறதுக்கு, கட் பண்ணி கிராப் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். அடுத்த சாஃப்ட்வேர் வந்து கேன்வா உங்களுக்கு தெரியும். இமேஜ் எடிட் பண்ணுறதுக்கோ, ஒரு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு டிசைன் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணலாம். இல்லை சின்ன சின்ன ஸ்மால் வீடியோ ஒரு 10 செகண்டோ 13 செகண்டோ இருக்கிற வீடியோவை எடிட் பண்ணுறதுனாலும் இதில் பண்ணிக்கலாம். நம்ம
அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் சாஃப்ட்வேர். எவ்ரிதிங் எதுக்காகனா, நீங்கள் நார்மலி வந்து விண்டோஸில் போய்ட்டு சர்ச் பாரில் சர்ச் பண்ணுவீங்க, அப்போ ரொம்ப நேரம் லோட் ஆகும். ஆனால் இந்த சாஃப்ட்வேர் ஆல்ரெடி எல்லாத்தையும் இண்டெக்ஸிங் பண்ணி வச்சிடும். பண்ணி வச்சதுனால நீங்கள் இப்போ ஒரு ஃபைலை சர்ச் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஃபாண்ட்டுன்னு சர்ச் பண்ணுறேன். ஃபாண்ட்டுன்னு சர்ச் பண்ணால் ஆல்ரெடி இண்டெக்ஸிங் பண்ணி வச்சதுனால ஃபாண்ட்டுன்னு என்னென்னலாம் ஃபைல் இருக்கோ அது எல்லாமே டக்குன்னு வந்துடும். அதுக்காக தான் இந்த சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீம் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலி இந்த மொபைலில் ஷேரிட்டு, குயிக் ஷேர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ சிஸ்டம்க்கு ஃப்ரீயாக ஓப்பன் சோர்ஸாக இருக்கிற சாஃப்ட்வேர் வந்து எதுன்னு பார்த்து அதில் பெஸ்ட்டாக ஃபீம்ங்கிற ஒரு சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு உங்கள் மொபைலுக்கும் சிபியுக்கும் சேம் நெட்வொர்க்கில், இன்டர்நெட் தேவையில்லை, சேம் நெட்வொர்க்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபைல் ஷேரிங் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஃபேக்ட்ரி நீங்கள் ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி வீடியோவை கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ ஆடியோவையும் நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் எடிட்டிங் டூல். அது இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், இமேஜ் மேனிப்புலேஷன் ப்ரோக்ராம். இதே மாதிரியே ஃபோட்டோஷாப்க்கு இன்ஸ்டடாக நம்மக்கிட்ட இங்க்ஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இதுவும் ஓப்பன் சோர்ஸ் தான், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே நீங்கள் ஃபோட்டோஷாப் பண்ணுற எல்லா ஒர்க்குமே நீங்கள் பண்ண முடியும். இந்த இங்க்ஸ்கேப்பில் நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணுற எல்லா இதுவுமே இதில் பண்ண முடியும், நம்ம எடிட் பண்ண முடியும் ஒரு இமேஜை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாவா உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கோ ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறதுக்கோ நீங்கள் அதில் தான் கோடிங்லாம் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கு VLC மீடியா பிளேயர் யூஸ் பண்ணியிருப்போம், இல்லை விண்டோஸ் மீடியா பிளேயர் யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு பதிலாக KM பிளேயருங்கிற ஒரு சாஃப்ட்வேர் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி விண்டோஸில் பார்த்தீங்கன்னா MS ஆஃபீஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதே லினக்ஸில் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா லிபர் ஆஃபீஸ், ஓப்பன் ஆஃபீஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம லிபர் ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்க. விண்டோஸில் MS ஆஃபீஸ் பதிலாக முன்னாடி வந்து லினக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லிபர் ஆஃபீஸ்னு யூஸ் பண்ணாங்க. அந்த லிபர் ஆஃபீஸும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் MySQL, இப்போ நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனாக ஒரு ஆஃபீஸ் இது பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பெரிய டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டேட்டா பேஸ்க்குலாம் MySQL மூலமா சர்வரை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். சர்வர் மூலமா நீங்கள் டேட்டா பேஸை அக்சஸ் பண்ண முடியும். Node.jsம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாவா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் எடிட் பண்ணுறதுக்கோ கோடிங் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா OBS ஸ்டுடியோ. இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோ இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, அதில் முக்கியமான நோட்ஸ்லாம் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணணும் அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் மூலமா நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்ட்ரீமிங்கும் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா PDF கியர். ஆல்ரெடி உங்களுக்கு சார் PDF கியர்னால் என்னன்னு சொல்லியிருப்பாரு. ஒரு PDF ஃபைலை வேர்டாவோ இல்லை இமேஜாவோ கன்வெர்ட் பண்ணி மெர்ஜ் பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணாலும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணுற டூல் தான் இது. அடுத்தது பிக்காசா 3 இப்போ இருக்கிற எல்லாருக்குமே தெரியுமான்னு தெரில. முன்னாடி எல்லாமே இதுதான் எல்லா சிபியூலுமே இருக்கும். ஒரு இமேஜை நல்லா ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு, நம்மக்கிட்ட இருக்க எல்லா ஃபைலுமே ஓப்பன் ஆகுறதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். இமேஜ் ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பைத்தான் இப்போ ஒரு அத்தியாவசியமான சாஃப்ட்வேர் ஆயிடுச்சு எல்லா இடத்துலையுமே. ஸோ பைத்தானில் உங்களுக்கு 3.13 வெர்ஷன் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து இப்போ செல் விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு. செல் விண்டோ அப்படின்னா என்னென்னு தெரியும். அடுத்து எடிட் விண்டோனா என்னென்னு யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்கைலாப்ங்கிறது ஒரு மேத்தமெட்டிக்கலாக படிக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு 3D டைமென்ஷன் டயக்ராம் வரைகிறதுக்கோ இல்லை ஒரு நார்மல் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறதுக்கோ கோடிங் யூஸ் பண்ணி பண்ணுறவங்களுக்கு இதில் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சப்ளிம் டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து எதுக்குன்னா ஒரு கோடிங்கை எடிட் பண்ணி மறுபடியும் அந்த கோடிங்கை ரன் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்காக இது யூஸ் பண்ணுவோம். அடுத்தது டர்போ C++. உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஸ்கூலில் இல்லை எல்லா ஸ்கூல்லையுமே பார்த்தீங்கன்னா C++ ப்ரோக்ராமில் இது மூலயமா தான் உங்களுக்கு ரன் பண்ணுவாங்க. கோடிங் பண்ணுறதும் இது மூலயமா தான் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு டைப்பிங் டூல். நம்ம நார்மலி வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டைப்ரைட்டிங் கிளாஸ் போவாங்க டைப்பிங் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம இந்த டக்ஸ் டைப்பிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் மூலயமா ஒரு கேம் மாதிரி தான் இது. ஒரு கீபோர்டில் எந்தெந்த லெட்டர் எங்கெங்கே இருக்குது அது எல்லாமே இது மூலயமாவே நம்ம டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலயமா நம்ம பண்ண முடியும். இப்போ பாருங்கள், லெட்டர்ஸ் வருது, நம்ம ஜஸ்ட் இது பண்ணுறோம், டைப் பண்ணுறோம், ஒர்க் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வீவர். இப்போ நம்ம கஸ்டமரே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு சாஃப்ட்வேர் எரர் வருது, டிரைவர் இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ண முடியும், இங்கேருந்து ஒரு ரிமோட் டெஸ்க்டாப் மூலயமா நம்ம அக்சஸ் பண்ணணும்.
அப்படி அக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டூல் தான் அல்ட்ரா வீவர். அடுத்தது இந்த பைத்தானு, ஜாவா இது எல்லாமே ஒன்றா வச்ச விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் மூலிமா ப்ளக்இன் பண்ணி நீங்கள் நிறைய கோடிங் கற்றுருப்பீங்க. இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நம்ம நிறைய அந்த பைத்தான், ஜாவா இதெல்லாம் ப்ளக்இன் பண்ணி நம்ம ஒரு கோடிங் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா WPS ஆஃபீஸு. இப்போ நிறைய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேஸில் வந்து MS ஆஃபீஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக WPS ஆஃபீஸுங்கிற ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ங்கிறது நம்ம SQL யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு லோக்கல் சர்வர் கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் போயிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரௌசரில் ஏதாவது ஒரு ப்ரௌசரில் லோக்கல் ஹோஸ்ட்னு சர்ச் பண்ணி நம்ம ஒரு SQL டேட்டா பேஸை நம்ம கிரியேட் பண்ண முடியும். இதில் போயிட்டு நம்ம இந்த PHP அட்மினில் போடுவோம். போயிட்டு பார்த்தோன்னா நம்ம ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு வெப்பேஜில் வந்துடும். ஓகேவா? ஸோ வந்து இந்த 25 சாஃப்ட்வேரோட இந்த 10,999 இந்த கம்ப்யூட்டரை நீங்கள் எடுத்துக்கலாம். எங்களுக்கு வந்து ரொம்ப மினிமம் ப்ராஃபிட் தான், மினிமம் மார்ஜினில். ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம வந்து சென்னை தாம்பரத்துலேருந்து கொரியர் அனுப்பிச்சிட்ருக்கோம். சென்னை தாம்பரத்தில் நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது, வித்யா தேட்டர் பேக் சைட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து நீங்கள் பார்த்து செக் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஸோ 100% வந்து குவாலிட்டியான கம்ப்யூட்டர் நாங்கள் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதோ ஒரு ரிப்பேர் ஆகுன்ற பயத்துக்காக தான் இன்றைக்கி புக் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த 1 year வாரண்ட்டி கொண்டு வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த சாஃப்ட்வேர் ப்ளஸ் 10,000 ப்ளஸ் ஃபான்ஸோடு நாங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ண ரெடியாக இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.